ஃப்ரெண்ட்ஸ், மானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட நடிப்பு ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கங்கா சாரதாட்ட கேட்பாங்க, அம்மா கண்டதே யோசிச்சு எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, தயவு செய்து போய் ஒரு காஃபி போட்டுட்டு வா, காஃபி குடித்தாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதா கிச்சனுக்கு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முத்துமலர் வந்து அங்கே கிச்சனில் நின்று நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே சாரதா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அம்மா இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா கிச்சனுக்குள்ளே, அதையும் வந்து போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா, அம்மா என்னமோ திருட்டுத்தனமாக பண்ணுறான்னு தெரியுது, சரி என்னமோ பண்ணி தொலையட்டும், நம்ம கண்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கங்காவுக்கு காஃபி போடுறதுக்காக உள்ளே போய் காஃபி போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்துமலர் ஒரு மாதிரி பதட்டமாயிருப்பாங்க. ஐயோ சாரதாக்கா வேற வந்துட்டாங்களே, நம்ம காஃபி போடுறத பார்த்துருப்பாங்களோ, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, சரி எதையாவது பேசி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அக்கா உங்களுக்கும் காஃபி போடவாக்கா, நீங்களும் காஃபி போட தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏச்சி நிறுத்து, நல்ல விளையாட்டை நடிக்காத, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா, இப்படி அடுத்த வீட்டில் வந்துட்டு கிச்சன் வரைக்கும் உள்ளே வந்து காஃபி போடுற, டீ போடுற, நீ பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து திங்கிற, கொஞ்சம் கூட அசிங்கமாகவும் உடம்பு கூசவே கூசாதா, உன்னெல்லாம் என்னென்னு கல்யாணம் பண்ணி அவர் குடும்பம் நடத்தினாரோ தெரியல, இந்த மாதிரி கேவலமான பொழப்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லைக்கா நீங்கள் எது வேணுனாலும் பேசுங்க, என் புள்ள வந்துட்டு காஃபி கேட்டான், பாவம் அவனுக்கும் தலைவலிங்கிறான், எதையாவது பண்ணி கொடுக்கணும்ல, இப்போதைக்கு வெளியிலையும் போக முடியல, அவனுக்கும் ரொம்ப தலைவலின்றனால போய் வாங்க முடியாது, எங்களுக்கும் எந்த ஊர் என்ன இடங்கிறது சுத்தமாக தெரியல, வெளியில் போய் பழக்கமும் இல்லாதனால என்னாலேயும் போய் வாங்க முடியல, அதனால தான் கூச்சத்தை எல்லாம் விட்டுட்டு நானே வந்து காஃபி போட்டுடலான்னு உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொழப்புக்கு நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, உடனே முத்துமலர் சொல்லுவாங்க, இல்லைக்கா ஒத்தையில் இருந்திருந்தேன்னா நான் போய் பிச்சை கூட எடுத்து பொழைச்சிருந்திருப்பேன், 2 பிள்ளைங்களை பெற்றுட்டேனே, என்ன பண்ண சொல்கிறீங்க, எல்லா அவமானத்தையும் அசிங்கத்தையும் பார்த்து தானே ஆகணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் ரோசப்பட்டேன்னா என் பிள்ளைங்களோட வயிறு வந்து சரியாயிடுமா, வயிற்று காலி போட முடியாதுல்ல, அவங்களுக்கு ஒரு அம்மாவா பெத்த பாவத்துக்கு நான் எதையாவது பண்ணி ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சாப்பாட்டுக்காகலாம் நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு, காஃபி போட்டு என்ன மிஞ்சி போனால் ஒரு காஃபி தானே போட வந்திருக்கா, அவளை இப்படி பேசி நம்ம அனுப்பி விட்டுட்டோமே, காஃபி கூட போடாமல் போகிறா, நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சாரதா ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எதுக்காக கங்கா வந்துட்டுருப்பாங்க. கங்காவும் முத்துமலர் பார்த்ததுமே சைஸாக முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கங்கா தட்டி விழுக போக ஓடி போய் முத்துமலர் பிடிச்சிருவாங்க. என்னம்மா 6 மாதம் ஆச்சுல்ல, கொஞ்சம் கவனமாக போகக்கூடாதா, இதுக்கு மேலே தான் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி தடுக்கிறதுலாம் வரும், நீ பார்த்து கவனமாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைக்கணும், பார்த்துக்கோ கங்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாகவும் பணிவாகவும் பேச கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, நம்ம தான் நிறைய வார்த்தைங்களை விடுறோம், ஆனால் இவங்க ஆரம்பத்துலேருந்தே நம்மகிட்ட பணிவாகவும் பாசமாகவும் தான் பேசுகிறாங்க, ஆனால் இவங்க சூழ்நிலைக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, ஆனால் இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா இவங்க எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு சுத்தமாக புரியலம்மா அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, அவன் நல்லவளோ கெட்டவளோடி, ஆனால் அவள் பெத்த பிள்ளைங்களுக்காக இப்போ காஃபி போட வந்தா, அதை நான் இதையும் பேசி தடுத்து விட்டேன், இப்போ காஃபி கூட போடாமல் போகிறா, பார்த்தாலே கஷ்டமாக இருக்குடி, இப்படி சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமையும் காக்கிற நிலைமையும் ஆகிப்போச்சு அவங்களுக்கு, நம்ம யாராக இருந்தாலும் தெரியாதவங்களே இருந்தாலும் இப்படி ஒருத்தங்க சாப்பாட்டுக்கு அலையும் போது நம்ம உதவணும் தானே நினைப்போம், ஆனால் இப்படி ஒருத்தங்க நம்ம முன்னாடியே கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னாலேயே சந்தோஷமெல்லாம் பட முடியலடி, நான் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு தரேன், நீ எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் கொடுத்துட்டு வந்துடுறியா கங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா நீ இப்படி மாறிட்ட திடீர்னு அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, இல்லடி எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டாக வந்துட்டு காவேரி வருவாங்க. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் ரொம்ப டீப்பாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திருப்பி நீ புலம்ப ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, இல்லடி அந்த முத்துமலர் தான் வந்தா, காஃபி போட்டுட்டு இருந்தா, அவன் பையனுக்கு ஏதோ தலைவலியாம், நான் அவளை திட்டி முடுக்கி விட்டுட்டேன் காவேரி, இப்போ அவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ தெரியல, அவன் முகமெல்லாம் வாடி போய் இருக்குடி, ஏதோ பசியில் இருக்கிற மாதிரியே இருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு சுத்தமாக சாப்பாடு கொடுக்கறது இல்லைல்ல, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கா காவேரி, சாப்பாடு இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சாப்பாடெல்லாம் இருக்குமா, இங்கே எப்போவுமே அளவுக்கு அதிகமாக தான் செய்வாங்க, நம்ம வேலைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இங்கே எப்போவுமே அதிகமாக தான் சாப்பாடு செய்வாங்க, ஆளுங்க இருக்கிறத பொறுத்து அளவு பார்த்தெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனாலும் என்னம்மா நீ இப்படி சொல்கிற, அவங்க மேலே அவ்வளோ கோவமாக இருந்த, காசு கொடுக்கக்கூடாது, 1 ரூபா கூட அவங்களுக்காக கொடுக்கக்கூடாது, அவங்கள போய் செத்து போங்கன்னெலாம் நீ ஏன் உன் வாயால் சொன்ன, ஆனால் திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டியம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, இல்லை காவேரி
பசிக்காக சோத்துக்காக ஒருத்தங்க கையேந்தி நிற்கிறது கவலைப்படுறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம்டி. அதை நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பகையாளியே இருந்தாலும் சரி, அதை பார்த்தெல்லாம் நம்ம சங்கடப்படாமல் இருந்தோன்னா நம்மளாம் மனுஷ ஜாதியிலே சேர மாட்டோம். அவள் சோத்துக்காக அப்படி அலையிறாடி. அவங்க பிள்ளைங்கள ஏதாவது பண்ணணும், அதுங்களுக்கும் ஏதாவது கொடுக்கணுங்கிறக்காக ஒரு தாயாக தவிக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல காவேரி. எனக்கு என்னவோ தெரியல, ஆனால் இந்த சாப்பாடை மட்டும் அவங்களுக்கு நீ கொடுத்துட்டு வந்துரு, அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற பிரச்சனைலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் ஊற்றி ஒரு பேக்கில் வச்சு சாரதா வந்து காவேரிக்கு கொடுத்துடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு காவேரி பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் சித்தி வந்துடுவாங்க. உடனே ராதா வந்ததுமே காவேரி ஒரு மாதிரி திருன்னு முழிப்பாங்க. என்ன பேக்கை தூக்கிட்டு எங்கே போயிட்டுருக்க, நீ பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்க, எங்கே போகிற காவேரி, என்ன பேக்கில் இருக்குது அப்படின்ன மாதிரி கேட்க ரொம்ப காவேரி தயங்கி சாப்பாடு இருக்குது, சாப்பாடு அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கலான்னு போகிறேன், அவங்க சாப்பிடவே இல்லை போல இருக்குது, அவங்கெல்லாம் ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி தோணுது, அதனால தான் எடுத்து கொடுக்கலான்னு போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இது என்ன கூத்தா இருக்குது, அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா உள்ளே இருக்கவங்களை கூப்பிடுவாங்க. இங்கே வந்து பாரு என்ன கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு, யாரோ எவரையோ கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம தினம் புலம்பிக்கிட்டு இருக்கோம், விஜய் நினச்சி புலம்பி அழுதுகிட்டு இருக்கோம். இவ என்ன பண்ணியிருக்கா பாரு, பேகு ஃபுல்லாக அதுங்களுக்கு சாப்பாட்டை கட்டிட்டு எடுத்து கொடுக்க போகிறா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமா, இவங்க அப்பாவுக்கு ஏதோ 2வது மனைவி 2வது குடும்பம், இவங்களுக்கெல்லாம் எதுவுமே விஷயம் தெரியாது, அப்படி இப்படின்னு நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு இவங்க மொத்த பேரும் நம்ம வீட்டுக்கு பிளான் பண்ணி வந்து சொகுசாக இருந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி அவங்க கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இந்த வீட்டிலேருந்து எப்படி போவாங்க, அவங்களுக்கு நீ பண்ண வேண்டிய விருந்தோம்பலெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சு பண்ண வேண்டியதானே, உங்கள் வீட்டில் வச்சு விருந்து வைக்க வேண்டியதானே, அது என்ன நீ பாட்டுக்கு தைரியமாக பேகு ஃபுல்லாக சோத்தனை போய்ட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற, மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாமா, மற்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்க, என்ன சித்தி சொல்கிறீங்க, எப்போவுமே நம்ம வீட்டில் சாப்பாடு அதிகமாக தானே பண்ணுவோம், எல்லாருக்கும் சேர்த்தி, வேலைக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எப்போ கணக்கு பார்த்து பண்ணியிருக்கோம், அந்த தைரியத்தில் தான் நான் எடுத்துகிட்டு போனேன், நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே இருக்குது சித்தி அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ அதெல்லாம் பேசாத, உன்னை யார் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொன்னது, நீங்கள் இருக்கிறதே எக்ஸ்ட்ரா, இதில் வர நீங்கள் 3 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டு இஷ்டத்துக்கு விருந்து வச்சுட்ருப்பீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே பாட்டி இங்கே பாரு காவேரி, நானும் விஜய்க்காக நீங்கள் பண்ணுறதெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் இங்கே வந்ததும் பத்தாதுன்னு, தொந்தரவு கொடுக்குறதுன்னு பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இப்படி சாப்பாடு கொடுக்கறது அது இதுன்னு வந்துட்டு கொஞ்சம் கொலாவறதுக்கெலாம் இது உங்கள் வீடு கிடையாது, இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் எது பண்ணுறதுனாலும் நீ கேட்டு தான் பண்ணணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதாக்கு கோவம் வந்துடும். இங்கே பாருங்கம்மா, நீங்களும் திரும்ப இதவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு நானும் பதில் சொல்லி தான் ஆகணும், நாங்கள் ஒன்றும் ஆசைப்பட்டு உங்கள் வீட்டில் வந்து இருக்க கிடையாது, நாங்கள் வந்து மாப்பிள்ளை கூப்பிட்டாருங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், அது போக இப்படி வந்து உங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நாங்கள் வெளியில் எங்கள் வீட்லேயே இருந்திருப்போம், விஜய் தம்பி சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் மரியாதை கொடுத்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அவர் பேச்சை மீறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே கங்காவும் கரெக்டாக சொன்னம்மா, இவங்க எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க வீட்டுக்கு நம்ம ஏதோ ஆசைப்பட்டு வந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க, எனக்கும் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி அக்கா ப்ளீஸ்க்கா பேசாமல் இருக்கா, தயவுசெய்து பிரச்சனையை பெருசாக்கிறாதக்கா, தயவுசெய்து அம்மா பேசாமல் இருங்க, எதுவும் சண்டை போடாதீங்க, விஜய்க்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவார், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி காவேரி கெஞ்ச, பார்த்தியாராதா இவங்க நம்மளவே எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தியா, பாவம் பார்த்து கொண்டு வந்து வச்சா மாப்பிள்ளை தம்பி கூப்பிட்டாரு, அதுக்காக தான் நாங்கள் வந்தோம், அப்படி இப்படின்னு எல்லா பழையும் தூக்கி நம்ம பையன் மேலே போட்டுட்டு விஜய் மேலே போட்டுட்டு இவங்க கௌரவமாக இருக்கிற மாதிரி, ஆமாம் விஜய் உங்களை கூட்டிகிட்டு வந்தால் சரி, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொன்னானா, அவங்களுக்கு விருந்து வச்சு பரிமாற சொன்னானா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, இது விஜய்க்கே தெரிஞ்சிருந்தாலும் விஜய் கொண்டு போய் சாப்பாடு கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு, முதல் நாள் அவங்களே விஜயே சொன்னார், வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பண்ணுங்க, அவங்கள நல்லபடியாக கவனிக்கணும், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ, உங்களெல்லாம் நம்பவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க குடும்பத்துக்கூடையே சண்டை போடுறீங்க, அவங்களையே ஆகாதுன்னு சொல்கிறீங்க, இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்க்குற கோமாளி நாங்கள் தான். ஏ ராதா நீ வாடி, இவங்க கிட்ட பேசிட்டு நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம், இதுங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், இவங்க குடும்பமாக 2 குடும்பமும் சேர்ந்து குடும்பம் நடத்தினாலும் சரி, இவங்க எங்கேயோ போயிட்டு போட்டும் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், இதாச்சு இவங்க குடும்பமாச்சு, விஜயாச்சு, அவன் தான் சொல்லிட்டான்ல அவனே பார்த்துக்கிறான்னு, நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியது நம்மளோட
தலையெழுத்து நினச்சிட்டு சகிச்சுட்டு போக வேண்டியதான். இவங்க எவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ இதெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி பாட்டி வந்து ராதாவை கூப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி, கங்கா, சாரதா 3 பேர்த்துக்குமே ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம எப்போவுமே அனுபவிச்சதே கிடையாது. இது என்ன நம்மளுக்கு வந்து சோதனை, இப்படிலாம் அனுபவிக்கணும், இப்படிலாம் மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படணுன்ட்டு தலையில் எழுதியிருக்கு போல இருக்குது அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு உடனே சாரதா சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, நீ இதுக்கு மேலே இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்காம இருந்தனாலும் இவ்வளோ தூரம் சண்டை போட்டதுக்கும் பிரச்சனையானதுக்கும் யூஸே இல்லாமல் போயிடும், நீ அவங்களுக்கு கொடுத்துட்டே வா அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க ரூமை திறந்து அந்த சாப்பாட்டை வந்து வச்சுட்டு சிந்து கிட்ட, சிந்து இந்த மாதிரி சாப்பாடு விஜய் கொடுக்க சொன்னார், இங்கே வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, ஏதாவது வேணும்னா விஜய் கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து வெளியில் வந்துடுவாங்க. உடனே வந்து சிந்துக்கும் முத்துமலருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அம்மா இவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கம்மா, நம்ம திரும்ப திரும்ப இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான், டார்ச்சர் பண்ணுறதுனால தான் இவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, நம்மளுக்கும் வந்துட்டு வார்த்தைங்களை விடுறாங்க நம்மக்கிட்டேயும், நம்ம இங்கேருந்து போயிடலாமா, இவங்க ஆரம்பத்துலேருந்தே நம்மளை நல்லா தானே கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லடி இப்போ நான் கீழே காஃபி போட போனேன், அங்கே ஒரே பிரச்சனையாயிடுச்சு, அதனால தான் அக்கா தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க சாரதாக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னம்மா சொல்கிற, அந்த ஆண்டியெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப கோவக்காரங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லடி அவங்க என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக பார்த்தாங்க, அவங்க கண்ணில் வந்து அந்த வலி தெரிஞ்சுது, அவங்களும் ஒரு தாய் தானே, அவங்களுக்கும் நான் படுற கஷ்டம் புரிய தான் செய்யும்ல, அதனால தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, காவேரி வந்து விஜய் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு முத்துமலர் சிரிப்பாங்க. எப்படியோ ஒன்று, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியானா போதும், இதெல்லாம் வச்சு பெருசு பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே கிருஷ்ணா சொல்லுவார், இங்கே பாருமா அவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல வந்து ரொம்ப துள்ளி பார்த்தாங்க, சண்டை போட்டு பார்த்தாங்க, நம்ம அவங்க வழிக்கு வரலன்னு தெரிஞ்சதுமே இப்படி சாப்பாடு கொடுக்கறது, டீ காஃபி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வழியிலேயே வச்சு நம்மளை வந்து மயக்க பார்க்குறாங்க, மடக்க பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ கொஞ்சம் கூட வந்துட்டு அசைஞ்சிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்காது, இதெல்லாம் இவங்க பண்ணுற ட்ராமா மாதிரி தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே முத்துமலர், டே லூஸு லூஸு மாதிரி பேசாதடா, கொஞ்சம் சும்மா இரு, நான் தான் சொல்கிறேன்ல கீழே ஒரே பிரச்சனையாச்சு, நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னு தான் வந்து அந்த பொண்ணு கொடுத்துட்டு போகுது, இதுக்கு மேலெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கிருஷ்ணா, இல்லைம்மா அவங்களோட பிளான் உனக்கு புரியறதில்ல, விஜய் வந்து நம்மளை இங்கே இருக்க சொன்னது நம்ம மேலே இருக்கிற அக்கறையிலையோ பாசத்துலையோலாம் கிடையாது, நம்ம வெளியில் எங்கேயாவது போனோம்னா நம்ம ஏறுக்கு மாறாக பிளான் பண்ணுவோம், இதனால் அவங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால் கூடவே வச்சு நம்மளை எந்த மூமெண்ட்டுமே பண்ண விடாமல் இங்கே பிளாக் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த ஆள் கிரிமினலாக யோசிச்சிருக்கான், அவனை பார்த்தாலே தெரியுது சரியான ஃப்ராடாக தான் இருப்பான்னு அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாரு கிருஷ்ணா, இப்படிலாம் நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க வீட்டில் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சுருக்காங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறதே பெரிய விஷயம், இதுவே நம்மளாக இருந்தால் அப்படிலாம் பண்ணுவோமா சொல்லு, நம்மளாக இருந்தால் ஒத்துக்குவோமா, இப்படி ஏதோ ஒரு ஃபேமிலி எங்கேயோ இருந்து வந்து நம்ம கூடவே இருக்கிறதுக்கு நம்ம சம்மதிப்போமா, அந்த மாதிரி ஏன்டா யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கிருஷ்ணா சொல்லுவாங்க, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து அந்த வீட்டில் 50% கம்மியாக வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், எவ்வளோ நாளானாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி அப்படின்ன மாதிரி சொல்ல, உனக்கு தெரியுமாமா 50% கேட்குறதே கம்மி தாமா, கிட்டத்தட்ட அந்த வீடு 3 கோடி கிட்ட போகும்னு சொல்கிறாங்க, 1.5 கோடியாவது நம்மளுக்கு கிடைச்சாகணும், ஏற்கனவே அப்பாவோட தோட்டம், எஸ்டேட்டு, நகை, பணம் எல்லாத்தையுமே அவங்க ஆட்டை போட்டுட்டாங்க, இப்போ இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான், இந்த வீட்லேயும் வந்துட்டு பாதிக்கு பாதி கிடைக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுமா, இவங்க ஒரு வேளை பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் சரிசமமாக பிரிக்கணுங்கிறதுக்காக இதை 6 பங்காக பிரிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி கூட பிளான் பண்ணுவாங்க, நம்ம அதுக்குமே ஒத்துக்கக்கூடாது, ஏன்னா நீ வேறு மனைவி, அவங்க வேறு மனைவி, உனக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்குது, நீ வந்து 4 பிள்ளைங்க பெற்றிருந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு 4 ஷேர் வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாயை மூடிட்டு போயிருந்துருக்கலாம், பட் உனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க தானம்மா, அவங்க 4 பிள்ளைங்க பெற்றாங்கன்னா அது அவங்க விருப்பம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அதுக்காக ஷேர்ஸ் வந்து நம்ம இப்படி பிரிச்சிடவே கூடாதுமா, தெளிவாக கேட்டுக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தான் ஏற்கனவே சொன்னது தானே அப்படின்ன மாதிரி சொல்ல, இன்னொரு விஷயமா ஒரு வேலை கம்மி ரேட்டுக்கு தான் அந்த வீட்டை விற்றோம், 50 லட்சம் தான் வந்துச்சு, 40 லட்சம் தான் வந்துச்சுன்னு லட்சத்துலலாம் அவங்க பேசினாங்கன்னா கூட நம்ம ஒத்துக்கவே கூடாது, ஏன்னா அதோட வேல்யூ நான் நல்லாவே விசாரிச்சிட்டோமா, மெயின் ஏரியாவில் இருக்கனால ஹோம் ஸ்டே காரணங்களே கோடிக்கணக்கில் வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, குறைஞ்சது 3 கோடிக்காவது அவங்க விற்பாங்க, பாதிக்கு பாதினாலும் 1.5 கோடி ரூபா கிடைக்கும், அதை வச்சு நம்ம செட்டில் பண்ணிடலாம், கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு சின்னதாக வீடு வாங்கிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் செட்டில் ஆக பார்க்கலாமா, இதுதான் நான் பிளான்னு, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, யாராவது தாஜா பண்ணி உன்னை மயக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் தயவு செய்து வந்துட்டு ஏமாந்துடாதமா, நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் போச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே கிடைக்காது,
ஏன்னா இப்போ இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான் அப்படின்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஐடியா மேலே ஐடியாவாக பயங்கரமாக வந்துட்டு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்க. உடனே முத்துமலர், கிருஷ்ணா சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம எதுக்காகவும் வந்துட்டு மயங்கிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்களை பற்றி தான் முதல்ல யோசிக்கணும், அவங்க வந்து பேசினாலும் பாதிக்கு பாதி சரிசமமாக வேணுங்கிறத தான் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்ன மாதிரி முத்துமலரும் நினைப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல, அவங்களும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்கல்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சிந்து, ஆமாம்மா அவங்களும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சாரதாவோட பிள்ளைங்களை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களையும் நினைப்பேன், எனக்கு நீங்களும் பேர குழந்தைங்க தான், உங்களெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, என் பையனோட சந்தானத்தோட பிள்ளைங்க தானே நீங்கள் அப்படின்ன மாதிரி ரொம்ப பாசமாக பேசுகிறாங்கம்மா, நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக இருந்தால் கூட எனக்கு சந்தோஷந்தாம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே கிருஷ்ணா, என்ன சிந்து லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது, பாட்டி வேணால் நம்ம வீட்டுக்கும் வருவாங்க அவங்க வீட்டுக்கும் போவாங்க, ஆனால் நம்ம எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது, அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத, சின்ன பொண்ணு மாதிரி யோசிக்காத அப்படின்ன மாதிரி கிருஷ்ணா சொல்லிட்டு இருப்பாரு.